ட்ரா டூல் பார்ல ஃபர்ஸ்ட் என்ன கமெண்ட் பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ லைன் பார்க்க போறோம். லைனுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ரெண்டு புள்ளிகளை இணைக்கக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா லைன். ஸோ நான் லைனை கிளிக் பண்றேன். ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்கும், அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னா ஃபர்ஸ்ட் புள்ளி. ஸோ செகண்ட் பாயிண்ட் எனக்கு எங்க வேணுமோ அங்கே கிளிக் பண்ண அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட் கனெக்ட் பண்றதா லைன். இப்போ எனக்கு மவுஸ் இங்கிருந்து எனக்கு வெளியே வரணும் அப்படின்னா ஒரு என்டர் கொடுத்தனா அங்கிருந்து வெளியே வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லைன். இது எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அப்படின்னா லைனை கிளிக் பண்ணுறேன். நான் டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த மாதிரியான டிராயிங் இருக்கோ அது தகுந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது அப்படின்னா ஸோ என்னன்னா நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண இடம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 0. அங்கேருந்து எனக்கு லைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போகுது. இந்த பக்கம் வந்து உனக்கு ஒரு 20 இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த மவுஸ் இந்த பக்கம் என்ன பண்ணிக்கிறேன், எந்த பக்கம் டைரக்ஷனில் வேணுமோ அந்த பக்கம் டைரக்ஷனில் நான் மவுஸை தள்ளிக்கிறேன். ஸோ தள்ளிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல 20 வேணும். ஸோ 20 கொடுத்து கமாண்ட் வச்சு பாருங்க, கமாண்ட்ல 20 கொடுத்து ஸோ என்டர் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லைன் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் 20க்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இதான் 20. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைன் எனக்கு உடஞ்சிரும். இப்போ இந்த 20க்கு அப்புறம் எனக்கு லைன் வந்து மேலே போகணுமா கீழே போகணுமா இல்லை திரும்பி ஸ்ட்ரைட்டாகவே கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு லைன் மேலே போகணும் அப்படின்னா லைன் மவுஸ் என்ன பண்ணிட்டேன், மேலே தள்ளிட்டேன். மேலே தள்ளிட்டு இப்போ எனக்கு மேலே எவ்வளோ வேணும் அப்படின்னா ஒரு 10 வேணும் அப்படின்னா ஸோ கமாண்டில் 10 கொடுத்து என்டர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே 10க்கு போயிடும். ஸோ எனக்கு போயிடுமே தவிர எனக்கு லைன் அந்த 10 பாயிண்ட் விட்டு எனக்கு லைன் என்ன கட் ஆகாது. காரணம் எதுக்கு அப்படின்னா நான் அதில் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். இங்கே பாருங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் தான் கேட்கும். நான் என்டர் கொடுக்குற வரைக்கும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது எனக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் நான் மவுஸை தள்ளி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டைரக்ஷனில் ஒரு 20 கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ கீழே வேணும், கீழே மவுஸ் நிறுத்திட்டு ஒரு 10 கொடுக்குறேன். ஸோ இப்படி தான் லைன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சுட்டேன். பட் இந்த கர்சர் அதாவது இந்த மவுஸ் பாயிண்டர் பாருங்க, அந்த லைன் கமாண்ட் எனக்கு இன்னும் அப்படியே தான் இருக்கு உள்ள. ஓகேங்களா? எனக்கு ஃபுல்லாக இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஸோ என்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அதுலேருந்து வெளியே வந்துடும். ஸோ இப்படி தான் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ அகைன் சொல்கிறேன் கவனிங்க. ஸோ லைனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் ஒரு இடம் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து எனக்கு எந்த டைரக்ஷனில் வந்து அந்த ஸ்கெட்ச் இருக்கோ அந்த டைரக்ஷனில் மவுஸை நிறுத்திட்டு அதோட டோட்டல் லென்த் எவ்வளவோ, அதாவது அந்த பர்டிகுலர் ஏரியாவோட லென்த் எவ்வளவோ அது கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எனக்கு 6 mm 6 கொடுத்து ஒரு என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் மவுஸ் நிறுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த 6 mm வந்து பார்த்தீங்கன்னா லைன் உடஞ்சிருக்கும். ஸோ இப்போ அதுக்கு அடுத்து இதுக்கப்புறம் எப்படி கண்டினியூ ஆகுது, கீழே வேணும் அப்படின்னா கீழே, மேலே வேணும்னா மேலே. இப்போ நான் கீழே வேணும்னா கீழே மவுஸ் நிறுத்திட்டேன். ஸோ இந்த இடம் வந்து ஒரு 5 இருக்குன்னா 5 ஒரு என்டர். இப்போ 5க்கு எனக்கு லைன் உடஞ்சிரும். இப்போ வந்து எனக்கு ரைட் ஹேண்ட் டைரக்ஷனில் ஸ்கெட்ச் இருக்குன்னா ரைட் ஹேண்ட் சைடு தான் அப்படின்னு நிறுத்திக்கிறேன். நிறுத்திட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 10 இருக்குன்னா 10 கொடுத்து ஒரு என்டர். ஸோ 10க்கு வந்து அந்த லைன் உடஞ்சிரும். ஸோ அகைன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5. ஸோ இந்த பக்கம் ஒரு 6. ஓகேங்களா? எனக்கு எந்த மாதிரியான டைரக்ஷனில் வேணுமோ அந்த மாதிரியான டைரக்ஷனில் மவுஸை நிறுத்திட்டு அதோட வேல்யூ மட்டும் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மவுஸ் பாயிண்ட்லேருந்து எனக்கு வெளியே வரணும்னா ஒரு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த மவுஸ் பாயிண்ட்லேருந்து வெளியே வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து ப்ராப்பராக லைன் கமாண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் சொல்லிட்டு ஸோ லைனை வரைஞ்சிருவேன். ஸோ வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைனை மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ 3 ப்ளூ கலர் டாட் தெரியும். ஸோ இந்த பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கிரிப்பர் அப்படிம்பாங்க. ஸோ இந்த கிரிப்பர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த கிரிப்பரை பிடிச்சி நான் ஒரு லைனை என்ன பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஸோ டிக்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இதனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் இருக்கு. இந்த ஸ்கெட்சில் நான் என்ன பண்ணுறேன், ட்ரா பண்ணிட்டு இருக்கேன். இப்படியே ஒரு ஸ்கெட்சை வந்து ஃபுல்ஃபில் இல்லாமல் பாதிலே முடிச்சுட்டேன். எனக்கு இந்த லைன் வந்து இந்த லைனோட இந்த எட்ஜ் வரைக்கும் எனக்கு வரணும் அப்படின்னா ஸோ இப்போ நான் பாதிலே ட்ரா பண்ணிட்டேன். இதை நான் திருப்பி என்ன பண்ணி ஆகணும்னா இன்னொரு லைன் எடுத்துட்டு ஸோ இதுலேருந்து இங்கே ஒரு லைன் என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த கிரிப்பருங்கிற ஆப்ஷன் சொன்னான்ல, ஸோ அந்த லைனை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் லைனுக்கு 3 ப்ளூ கலர் லைன் வரும், அதான் கிரிப்பர். ஸோ இப்போ எனக்கு இந்த சைடு டைரக்ஷன் நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அந்த கிரிப்பரை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு நான் மவுஸை நிறுத்தினேன் அப்படின்னா எனக்கு லைன் என்ன ஆகும்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ எனக்கு இந்த லைனோட இந்த பாயிண்ட்டில் எனக்கு கரெக்டாக இங்கே வேணும் அப்படின்னா அங்கே கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு அந்த பாயிண்ட் வரைக்கும் ஸோ அந்த கிரிப்பர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா லைன் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் லைனுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான். என்னன்னா லைன் அப்படிங்கிறது 2 புள்ளியை ஜாயின் பண்ணுறது லைன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் அப்படிங்கிறது என்னன்னா இன்ஃபினிட்டி லைன். இன்ஃபினிட்டினா முடிவு இல்லாமல், அதனால தான் ஐக்கானில் பாருங்க ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. லைனில் வந்து பார்த்தீங்கன்னா புல் ஸ்டாப் போட்டிருப்பாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ போட்டிருப்பாங்க. ஏரோ அப்படின்னா இன்ஃபினிட்டி. இந்த லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டே கிடையாது. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா இன்ஃபினிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா லைன் வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இழுக்க என்ன ஆகும்னா லைன் போயிட்டே தான் இருக்கும். இந்த லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டே இருக்காது. இந்த மாதிரி லைன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நமக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரா பண்ணிட்டேன், ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிட்டேன். இந்த ஸ்கெட்சுக்கு நேர்கோட்டில் எனக்கு இன்னொரு ஸ்கெட்ச் நான் ட்ரா பண்ணணும் அப்படின்னா ரெஃபரன்ஸ் கோர்ஸில் என்ன பண்ணலாம்னா இப்படி
இந்த மாதிரி இன்ஃபினிட்டி லைன் வச்சுக்கிட்டு ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம், வேற ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கெட்சை நான் அழைச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எடுக்கிற கோர்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலிலைன். ஸோ பாலிலைன்னா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிறத எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ பாலிலைன். ஸோ பாலிலைனும் லைனும் சேம் தான். ஸோ யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் எல்லாம் சேம் தான். ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் மட்டும் இருக்கு சொல்கிறேன். ஸோ பாலிலைன் கிளிக் பண்ணிட்டேன். அதே மாதிரி லைனில் கேட்டமா ஸ்டார்ட் பாயிண்ட் கேட்குது. ஸ்டார்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு எனக்கு எந்த டேரக்ஷனில் வேணுமோ அந்த டேரக்ஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேல்யூ கொடுத்து என்டர் பண்ணி ஸோ ஸ்கெட்ச் ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த பக்கத்துல இருந்து இங்கே 6, இங்கேருந்து இங்கே 6, இங்கேருந்து இங்கே 6, இங்கேருந்து இங்கே 6, 6 mm என்ன பண்ணிட்டேன் ஒரு ஸ்கெட்ச் வந்து பாலிலைனில் வரைஞ்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி லைனை கிளிக் பண்ணிட்டு ஸோ என்ன பண்ணுறேன் அதே மாதிரி 6 mm ஒரு டிராயிங் ஒன்று வரைகிறேன். ஓகேங்களா. என்டர் கொடுத்துட்டு அதில் வெளியே வந்துட்டேன். இது பாலிலைனில் வரைஞ்சது, இது லைனில் வரைஞ்சது. ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லைனில் வரைஞ்சது எனக்கு ஒவ்வொரு ஸ்கெட்சும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக செலக்ட் ஆகும். ஏன்னா லைனுங்கிறது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணுறதா லைன். ஸோ பாலிலைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க ஐக்கான்லேயே தெரியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து கடைசி பாயிண்ட் வரைக்கும் ஒரு கோர்வையாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ லைன் ஆரம்பித்த இடத்துலேருந்து முடிகிற வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூப்பாக இருக்கும். இது செலக்ட் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆகும்னா சிங்கிள் ஸ்கெட்சாக செலக்ட் ஆகும். ஸோ லைனை செலக்ட் பண்ணுறது எனக்கு எப்படி ஆகும் அப்படின்னா ஒவ்வொன்றா இண்டிவிஜுவலாக செலக்ட் ஆகும். ஓகேவா. ஸோ பாலிலைனில் செலக்ட் பண்ணுறது எனக்கு ஒரே லூப்பாக செலக்ட் ஆகும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் லைன் டு பாலிலைன். இதில் எனக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா சின்ன ஸ்கெட்ச் வரைகிறப்ப ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப பெரிய ஸ்கெட்ச் வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அதை ஒரு இடத்துல இன்னொரு காப்பி பண்ணுறேன் மூவ் பண்ணுறேன்னா ஸோ பாலிலைனில் வரைஞ்சிருந்தா நான் அந்த லைனில் எங்கே கிளிக் பண்ணாலும் எனக்கு அந்த லைன் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். இதை நான் ஒரு இடம் இருந்து இன்னொரு காப்பி பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இதே லைனில் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா நான் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணியிருக்கணும். மேபி இப்போ நான் செலக்ட் பண்ணுறப்போ இந்த ஒரு லைனை மட்டும் விட்டுட்டேன்னா நான் இங்கேருந்து ஒரு விஷயம் காப்பி பண்ணுறேன்னா இந்த ஒரு லைன் மட்டும் ஸ்கிப் ஆகிட்டு தான் எனக்கு காப்பி ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் பாலிலைனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவாய்ட் பண்ணலாம். ஸோ லைனு, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, பாலிலைன். ஸோ இந்த 3 புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நான் மீதி இருக்கக்கூடிய 3 டூல் பார் சொல்கிறேன். தேங்க்யூ.